இது 200 ரூபாய் இல்ல? இது 200 ரூபாய் தான். 200 வருஷம் அதிகம் இருக்கும். 200 இதெல்லாம் வந்து கூட ஒரு 50,000 மணி. 200 ரூபாய். 200 ரூபாய். அது கேட்டல் பார்த்தா தெரியும். நான் கேட்டல். அது போட்டு 150 200. செஞ்சு 200 கூட தான் இருக்கும். 200 கூட இந்த இடத்துல 200 அதிகம். அந்த மாதிரி பண்ணா இந்த இடத்துல டமால் இருக்கு. இது ஒரு 1000 போட்டு எடுத்துக்கோம். அதெல்லாம் பண்ணி கீழே மேலே வந்துடும். வால்யூம் ஃபுல்லாக ஃபுல்லாக லைட்டாக குவாலிட்டி இருக்காங்க. 1000 போடுவாங்க அப்படி போடலாம். இதில் போடலாம். ஆனால் லைட்டாக ஆகிட்டு இந்த குவாலிட்டி இருக்கும். இறக்குமா? குவாலிட்டியாக இருக்கும். லைட்டாக இருக்குது. குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் இப்போ சவுண்ட் தான் கீழே விட்டு அது மாதிரி தான் கேட்கும். அது மாதிரி அந்த டெப்த் அதிகமாக இருக்கும். நம்ம ஸ்டுடியோவில் சொல்கிறாங்கல்ல, ஸ்டுடியோவில் படம் பாட்டு ஷூட்டிங் மியூசிக் ஷூட்டிங் அதெல்லாம் பண்ண ஒரு தெரியும் சார். டோர் க்ளோஸ் பண்ணாங்க ஒரு உள்ளே அரசு அவங்களே ஃபுல்லாக அப்படியே ஒரு 400 வருஷம் இருக்கும். 400 இருக்கும். 400 இருக்கும். ஏன்னா பணம் போட்டு கேட்கும்போது கருணி நேரம் வந்து இது பண்ணும். அதெல்லாம் அவன் அப்பாசி பண்ணிடுறான். டோர் க்ளோஸ் பண்ணால் அது கேட்காது. ஒரு சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிடுறோம். ஆமாம், வெளியே போகாது. அதெல்லாம் இங்கே வராலையாக இருக்குமே, முட்டை வைக்கிற மாதிரி கருப்பு ஸ்பாஞ்ச் மாதிரி வருது. அதான் அவன் பண்ணுவான். நம்மளே ஃபுல்லாக நீங்கள் பண்ணி எடுத்துட்டு போகிறது வெளியே சொல்லிடு கேட்காது இல்லை? அவன் ஸ்டுடியோவில் சம்பாதிக்க செலவு பண்ணி பண்ணுவான். அவன் அந்த மாதிரி பண்ண முடியாது. அது எல்லாம் நீங்களும் ஆமாம், அது ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணால் அது எவ்வளோ செலவாகும் தேவை. வருமானம் செய்யலாம். வருமானம் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் அடிக்கணும். ப்ரைவேட் அடிச்சு அதில் பேஸ்ட் போட்டு அந்த இதை ஒட்டணும். அதை பற்றி அப்புறம் டோர் வந்து அந்த டோர் 2 டோர் போடுவாங்க வேறு. ஆமாம், அந்த டோர் ஒரு டோர் இவ்வளோ கொடுத்துருவோம். அதான் சொல்கிறேன். அது நம்ம நானும் ஸ்டுடியோ எடுத்துட்டு பார்த்தேன். அப்படியே வச்சுருக்கேன். இப்போ வச்சு எடுத்து அது இதாக அந்த ஈராடு எடுத்துட்டு அவ்வளோ முத்துராஜ். முத்துராஜ் அவர் தான் நம்ம ஸ்டுடியோ இருந்தார். முன்னாடி ஒரு அவர் காரி பண்ணி ஆக்ஷன் 5 வருஷம். ஸோ அவங்க எடிட்டர். ஆமாம், தனியாக ஒன்று வச்சுட்டார். சரியாக விளம்பரம் ஆடுறது எல்லாமே. இப்போ ஜிபே சேர்த்தார். மேனேஜர் போது ஜிபே வேலை இருந்தால் போயிட்டு ஜி தமிழ் அவர் படம் ட்ரை பண்ணார். யாரும் படம் பண்ணல. நம்ம எப்படி வந்து அவரே இந்த வேலை அது போயிட்டார். அப்புறம் அவரு ஃபேமிலி ஆயிடுச்சு. அவன் இங்கே தான் இருக்காரு. ரேடியோ இங்கே தான் இருக்காங்க. நான் பார்த்து போனேன். பிரபு சாலம் வீட்டு கேட்குறாங்க. லட்சுமி நகர் அந்த ரவி பாபு நகர் ரோபோசன் இருக்கா. லட்சுமி நகர் மனோசர் வீடு லட்சுமி நகர் மதுரை. ஆமாம், இவன் கூட பார்க்க இப்போ நினச்சேன். ஆமாம், இப்போ நினச்சது நம்ம இது கேட்டரிங் ஸ்கூல் இருக்குல்ல, கேட்டரிங் காலேஜ் எம்ஜிஆர் இது கேட்டரிங் காலேஜ் லைனில் ஒரே ஒரு மணி அந்த லோக்கல் சாரி படத்துக்கு போயிருந்தோம்ல, அந்த அண்ணன் தான் சரி அப்படி நான் உட்காந்து ரோட்டில் உட்காந்துருக்கோம்ல. நம்ம படம் ஈடாட்டம் லோக்கல் சாரி அது மியூசிக் டேரக்டர் படம். அதில் இருப்பேன். அதில் அந்த பிரச்சாரம் பண்ணியிருப்பேன். அவங்க தான் டேரக்டர்னா லோக்கல் சாருக்கு எடிட்டர் அப்புறம் மியூசிக் டேரக்டர் மியூசிக் இருந்தாலும் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் அந்த ப்ரொடியூசர் போயிட்டு அந்த ஒரு தவறான நல்லா இருக்குல்ல. இவருக்கே காசு எல்லாம் ஃபைட் பண்ணி வாங்கினாரு. இவர் இந்த ப்ரொடியூசர் கேசவந்தாரு. இவர் இப்போ ஜாபகங்களை பஞ்சாயத்து பண்ணி இதில் பேசி இவங்களை பண்ணி ரெக்கார்ட் பண்ண எடுத்து போய் காமிச்சு அவன் படம் மீறிக்கலாம் முன்னச்சுன்னா அவன் தர அடிக்கலாம். அவன் வித்தியாசமா நான் நல்லா பண்ணியிருந்தேன். அதை எப்போ அந்த படம் நல்லா பண்ணுறதுலாம் ஆறு மாதிரி நீங்கள் பேச பாருப்பாங்க. இல்லை, இப்போ சாங் போட்டு நீங்கள் பண்ணது முன்ன கொடுத்த பாட்டு வேறு பாட்டு. அந்த பாட்டு தான் நல்லா இருக்கும். அவன் பாட்டெல்லாம் தரமாட்டேன் சொல்லியிருக்கான். அவன் சரியான அவனும் ஆடணும் அடுத்து ஆடும். லோக்கல் சரி படம் எல்லாம் ரிலீஸ் பண்ணான். ரிலீஸ் பண்ணது அப்படியே போயிருந்தா படம் எங்கே போயிருக்கு. 2 வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கோம். இப்போ ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிருக்கோம். அப்படியே வந்தால் படம் கூட இருக்கும். ஆனால் படம் வந்து குடியார சப்ஜெக்ட். குடியார இப்படிதான் இருப்பான். அவன் மாதம் வந்து கதையை சப்ஜெக்ட். அந்த படம் வந்து மக்கள் பார்த்துருப்பாங்க. அது வந்து லேட் பண்ணிருக்காங்க. படம் இருப்பாங்க ஜப்புன்னு 3 நாள் கூட பேஸ்புக்கில் போட்டாங்க. எப்படி போன்னு கேட்டாங்க. நம்ம போட சீனோட வந்து பேஸ்புக்கில் போட்டுருக்காங்க. அது ஏதோ ஊரில் போயிட்டு இருக்கு. ஆமாம், அது பெரியாரா போயிட்டு மாசு காசு பண்ணுறாங்க. அந்த சீன் அங்கே தான் இருக்காங்க. அந்த விமானத்துக்கு வந்து கட்டினா இருக்கும். அந்த இடத்துல குப்பையாக கிடச்சி அந்த பில்டிங் வந்து கட்டதுக்கு வெளியே குப்பையில கிடக்குமா அந்த கல்விலாம். அந்த நைட்டை போயிட்ட போட்டு பிச்சைக்கார மாதிரி மாதிரி எடுத்தாங்க. அந்த ரோட்டில் தான். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா? வீடு அங்கே இருக்கு. அதுவும் அந்த பெரிய வீடு இருக்கு. அவர் தம்பி அங்கே அவர் வியாபாரம் ரொம்ப அப்பயே அங்கே உட்காந்து போயிருப்பாரு. ஆனால் ஒரு சில நல்லா சம்பாதிச்சாரு. இப்போ ஒன்றும் இல்லை. 4 கிலோ கொடுத்து கொடுப்பாரு.
லட்சம் வாங்கிட்டேன். ஃப்ளாட் வந்து 2 லட்சம் தான் இருக்கும். நான் தான் வாங்கிட்டு 2000 வந்து ஃப்ளாட் ஃப்ளாட் வந்து அப்போ வந்து பிக்கப் பண்ணாரு. இப்போ ஏதோ படத்தில் வந்து போகிறோம் சட்டேட் ஆகணும். சுட்டி வந்தப்பலேருந்து அதாவது பிக்கப் சரியான இல்லை அதனால வியாபாரம் பண்ணாதான் மார்க்கெட்டில் வந்து வியாபாரம் பண்ணாதான் தலைவனில் வந்து வியாபாரம் பண்ணாதான் சரியான மார்க்கெட்டு. மூஞ்சி மாறிடுச்சு. இந்த மாதிரி இந்த மூஞ்சி இல்லை. ஆனால் மூஞ்சி லேசாக மாறிடுச்சு. வருமானத்துக்கு போது நல்லா நிம்மதி இருக்குது அப்படிங்கிற போது எல்லாருக்கும் யாருக்குமே வந்து அந்த நம்ம பழக்கப்பட்ட மூஞ்சி மாதிரி இப்போ இல்லை. அது ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம் அவர் இன்னொன்று பேசிக்காக வியாபாரம் பண்ணுறது வந்து பேச்சு மாதிரியா வியாபாரம் பண்ணி பேசுகிறேன். ஆமாம் நானும் மார்க்கெட்டில் இருந்தால் தான் அதிகமாக யாரும் வந்து இயல்பாக உடனே பேசுவேன். ஆமாம் நான் மார்க் பேசுனது வேலை செஞ்சேன். நடுவே அதெல்லாம் யோசிப்பேன். போனால் வேலை செய்யணும்னு கேட்டு போகிறது கம்பெனி போன பார்த்து போனால் கூட யார் என்ன நம்புறான்னு போயிட்டு சார் வாங்கன்னு கேட்பேன். இங்கிலீஷே தெரியாது சார் அது வாடகை சிஸ்டம் சார் அப்படின்னு கம்பெனின்னு சொல்லி இங்கிலீஷ் அடிச்சு விட்ருவாங்க. அவ்வளோதான் வேறு எதுவுமே தெரியாது இங்கிலீஷ். தெரிஞ்ச வரைக்கும் பேசுகிறேன். ஓ அப்படியா அவன் வந்து பேசி யாராவது வியாபாரம் பண்ணுவான். இங்கிலீஷ் தெரிஞ்சு சும்மா அப்படி ஒரு திட்டம் போட்டு போட்டுருவேன். நீங்கள் வீட்டில் லேப்டாப்பில் போட மாட்டீங்களே? அதெல்லாம் நமக்கு அது போட மாட்டீங்க. அது பண்ணுவேன். எங்கள் ஊரில் போய் நான் பண்ணுவேன். இங்கே வந்து ஆள் போடுவேன். இங்கே வந்து சிட்டி வேறு இருப்பேன். ஆனால் பண்ணலாம் அது பண்ணலாம் மேடம் ஒன்றும் பெரிய கணக்கு இல்லை. என்ன இருக்கிற பாட்டு அப்படியே ஒரு இருக்கும். கஷ்டமான அந்த டிஜே போடுறது அதெல்லாம் அப்படி உடனே பாட்டு மாற்றணும்ல. நம்ம எடுத்து வச்சுக்கணும் எல்லா பாட்டையும். அவ்வளோதான் பாட்டை எடுத்து வச்சு எல்லா பாட்டுமே செலக்ட் பண்ணி எடுத்து ஃபோன் வச்சுருக்கேன். ஃபோன் ரியல் ஆஃபர் வச்சுட்டா எந்தெந்த பாட்டு யாரும் கேட்கணும் பாட்டு மட்டும் மாற்ற வேண்டியது.